வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எஸ்பிஓ நிறுவனத்திலேருந்து முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டீஸ் போர்டில் இருக்கிற எல்லா ஆடியோஸையும் நீங்கள் பொறுமையாக தெளிவாக கேளுங்க. மிக முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் அது விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு ரிலேட்டடாக உள்ள டவுட்ஸை தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி நீங்கள் கேட்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடி ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, உங்கள் டவுட்டு சார்ந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டு சம்மந்தமாக நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி எந்த விதமான கொஸ்டினும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணின டாஸ்க் ரிஜெக்ட் ஆகிருக்கா, அது எதுக்காக ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் ட்ரைனிங் வீடியோ இருக்குது. சரிங்களா? அந்த ட்ரைனிங் வீடியோவை நீங்கள் தெளிவாக பாருங்கள். ட்ரைனிங் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் டாஸ்க்கு பண்ணணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்க் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்டை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இண்டிவிஜுவலையோ வைக்கக்கூடாது, பப்ளிக்கில் வைக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பைமோட்டு ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுக்கிறீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த ப்ராடக்ட் நேம் தெரிகிற மாதிரி, தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவும் கரெக்டாக தெரிகிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா, பைமோட்டு ரிலேட்டடாக உள்ள ஹேஷ்டேக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா தெரிவிச்சிருக்கணும். ஹேஷ்டேக்கை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கணும். அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேஷ்டேக் ப்ளூ கலரில் இருந்தால் தான் அது சரியான ஹேஷ்டேக்காக இருக்கும். அதனால் அந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்களுக்கு டாஸ்க் ஓப்பன் ஆகலை. என்ன ரீசன்னால உங்களுக்கு டாஸ்க் ஓப்பன் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேல்ஸ் டீம் இல்லாமல் ப்ரொமோஷன் டீமில் இருக்கீங்க. ப்ரொமோஷன் டீமில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்கு வராது. ஏன்னா இப்போதைக்கு சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு தான் டாஸ்க் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்கு கிடையாது. சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைமோட் அல்ல எஜுகெஸ்ட்டு, சரிங்களா? அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நீங்கள் சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பைமோட்லேயோ அல்லது எஜுகெஸ்ட்லேயோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் ஓப்பன் ஆகாது, உங்களுக்கு டாஸ்க் இருக்காது. சரிங்களா? அது என்னென்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் அண்டு பேங்க் டீட்டெயில். நீங்கள் பழைய பீப்புள் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. அது பெண்டிங். சரிங்களா? பெண்டிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒருவேளை உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா sbotvm@gmail.com அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது, உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். ஒருவேளை நீங்கள் எஜுகேஷன்லேயோ அல்லது பைமோட்லேயோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அடுத்த வரக்கூடிய 12 நாளுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் என்ன ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். சரிங்களா? அதனால் அடுத்து வரக்கூடிய 12 நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்காங்க. இல்லைன்னா உங்களோட அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்டிவில் இருக்கிற பீப்புள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஒர்க் பண்ணாமல் 7 நாள் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்பிஓ சைட்லேருந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேமெண்ட் உங்களுக்கு வந்ததுக்கான இன்டிமேஷன் உங்களோட இமெயிலுக்கு கம்பெனி சைட்லேருந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன ஃபார்மெட்டில் நீங்கள் உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை கமாண்டருக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்மெட் அங்கே இருக்கும். அந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டாக உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் கமாண்டருக்கு ஷேர் பண்ணால் தான் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக மறுபடியும் சொல்கிறேன், எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆடியோவையும் நீங்கள் தெளிவாக
கேட்டு அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.